ஹாய்ங்க. இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அமாவாசை. அதனால் காலையில் எழுந்து எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் லஞ்ச் பேக் பண்ண வேண்டிய இருந்துச்சு. அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. தயிர் சாதம், கத்திரிக்காய் பொரியல் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி எக்ஸாம்ன்றதுனால பசங்களும் மதியமே வந்துடுவாங்க. இன்றைக்கி அமாவாசைன்றதுனால நான் வந்து குக்கரில் பருப்பு, உருளைக்கிழங்கு, தக்காளி இதெல்லாம் ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டேன். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாழைக்காய் பொரியல் பண்ணுறதுக்காக அமாவாசை ஸ்பெஷல் எப்போவுமே ஒரு வாழைக்காய் வச்சு செஞ்சுருவோங்க, படைக்கணும். அதனால் வாழைக்காய் ஒரு பக்கம் வேக வச்சுட்டேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சாம்பாருக்கு வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. கடுகு போட்டுட்டு சீரகமும் அதோடய போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, அது கூடவே உப்பு, மஞ்சள்தூள் இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு இதுக்கு நடுவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரசத்துக்கு புளியும் சாம்பாருக்கும் கொஞ்சம் புளியும் எடுத்து ஊற வச்சுட்டேன். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தக்காளியும் வெங்காயமும் வதங்கி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் முருங்கைக்காயை கட் பண்ணி எடுத்து போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அது கூடவே சாம்பார் தூள்னால் குழம்பு மிளகாய் தூள் தாங்க நான் எப்பவுமே போடுவேன். அதையும் போட்டுட்டு அது கூடவே தண்ணியை ஊற்றி இது காய் வேக வச்சுக்கலாம். இதுக்கு நடுவில் நான் வந்து விளக்கு தட்டெல்லாம் கழுவி வச்சுருவேங்க. சாமி கும்பிடணும் இல்லைங்களா. நாளைக்கு வியாழக்கிழமை, அதான் இன்றைக்கி விளக்கி வச்சுட்டா வேலை முடிஞ்சிடும் ஒரே வேலையாக அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் எல்லாமே விளக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன். அது வெள்ளையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா தயிரும் இட்லி மாவும், புளிச்ச இட்லி மாவும் புளிச்ச தயிரும் எடுத்து பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கிடையில் சாம்பாரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் அதுக்கு தேவையான கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மாங்காவும் போட்டு நல்ல வாசனையாக வந்துச்சுங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ரசத்துக்கு 3 தக்காளி போட்டுட்டு கொஞ்சமாக புளி போட்டு கரைச்சி ரெடி பண்ணிட்டேன். இது வந்து நான் ஷார்ட் வீடியோவாகவும் போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ இதை கரைச்சி வச்சுட்டேங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரசத்தை தாளிச்சாச்சு. ரசம் வந்து நுரக்கட்டு வந்தோடனே இறக்கி வச்சிட வேண்டியது தான். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியலுக்கு ஒரு பக்கம் பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிளாக தாங்க, இந்த மாதிரி பண்ணால் தான் எங்கள் பசங்களுக்கு பிடிக்கும். ஆனால் நான் கண்டிப்பாக இதில் பெருங்காயம், சீரகம் எல்லாமே போட்டு தான் பண்ணுவேன். அது மட்டும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் போட மாட்டேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, சீரகம் எல்லாமே போட்டுக்கிட்டேங்க. இப்போ மஞ்சத்தூளும் போட்டாச்சு. இது கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களா இருக்கவங்களாம் பார்த்து கற்றுக்கோங்க, இப்படி தான் செய்யணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து வானலில் வாழைக்காய் பொரியலும் ரெடி பண்ண போகிறேங்க. அதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பூண்டு நசுக்கி வச்சுக்கிறேன். எனக்கு பூண்டு டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிடுவேன். அது எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை வாழைக்காவை எடுத்து கொட்டி வேக வச்சுருந்த வாழைக்காங்க கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அது கூடவே போட்டுட்டு அது வேக வைக்கும்போது உப்பு மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சுட்டேங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக சால்ட்டு போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த உருளைக்கிழங்குலேயும் ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு ஒரு பக்கம் வாழைக்கான் ரெண்டு அடுப்புலையுமே வச்சுருந்தேன். அதற்கு தேவையான அளவுக்கு உப்பு மிளகாய் தூள்லாம் போட்டேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பெருங்காயத்தூள் தாங்க லாஸ்ட்டாக ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எப்போவுமே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். நம்ம எல்லாமே பருப்பு வகை வாயு பொருளானது சாப்பிட்றோம், அதனால் பெருங்காயத்தூள் ரொம்ப முக்கியம். பார்த்துக்கிட்டிங்கன்னா வடைப்பருப்புக்குங்க, வடைப்பருப்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த பட்டாணி பருப்பை அரைச்சிக்கிட்டேங்க நான். அந்த பட்டாணி பருப்பு கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா அரைக்கும் போதே கொஞ்சம் பூண்டுலாம் போட்டு அரைச்சேன். இப்போ நசுக்கி போட்டும் கொஞ்சம் வச்சுக்கிறேன். ஏன்னா பசங்க இதை எடுத்து போட்டுருவாங்க. அரைச்சி போட்டுட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்குன்றதுக்காக அங்கே அரைச்சியும் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து இது கூட வெங்காயம், மிளகாயும் அதோடய போட்டு அரைச்சிட்டேங்க நான். இது கூட வெங்காயம், கொத்தமல்லி தழை, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு, அதுக்காக பச்சை மிளகா போடலை, இதெல்லாம் போட்டு வடை ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அமாவாசை சமையல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளை சாப்பாடு, சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் பொரியல், வடை இது இவ்வளோ தாங்க பண்ணேன். பாயசம்லாம் இன்றைக்கி நான் பண்ணலை, இதோட முடிச்சுடுவேங்க. இது தாங்க இன்றைக்கியான ஸ்பெஷல் எங்கள் வீட்டில். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். இப்போ எல்லோரும் சாமி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிட்டாங்க எங்கள் அத்தை. நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. தேங்க்யூ.